ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அச்சு எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம 59 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் வீக் 1 ப்ரிப்ரேஷன் பற்றி பேசலாம். வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டயட்டை விட பிளானிங் தான் ரொம்ப முக்கியம். பிளானிங் இருந்தால் ஹெல்த்தி ஃபுட் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாம் நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், அவுட் சைட் ஃபுட் சாப்பிடணுன்ற தாட்டே கம்மியாயிடும். வெஜிடபிளில் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற சீசனல் ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம சாப்பிட்லாம். எக்ஸாம்பிளாக வெஜிடபிள் சொல்லணுன்னா குக்கும்பர், கேரட், பீன்ஸ், கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கீரை வகைகளை சாப்பிடணும். டொமேட்டோ, ஆனியன்லாம், முருங்கைக்கீரை, இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸும் இன்க்ளூட் பண்ணணும். வெரைட்டியாக இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம், நியூட்ரிஷனும் கிடைக்கும். அண்ட் தென் ப்ரோட்டீன் வெயிட் லாஸுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் டெய்லி ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பன்னீர், முட்டை, க்ரீன் கிராம் அதாவது பச்சை பயிறு, பிளாக் சன்னா, கொள்ளு, கடலை இந்த மாதிரி ஃபுட் சோர்ஸெல்லாம் நல்லா சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் சாப்பிட்றவங்க சிக்கன் ஸ்கின் இல்லாத ப்ரெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் சாப்பிட்டா லாங் டைம் ஃபுல்லாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அன்னெசரியாக ஸ்நாக்கிங்கும் கம்மியாகும். ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், ஆரஞ்சு, கோவா, பப்பாயா, பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் போதும், குவான்டிட்டி தான் முக்கியம். ஹெல்த்தி ஃபுட்னால் லிமிட் இல்லாமல் சாப்பிடணுன்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே வாட்டர் பாட்டில் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். நம்ம பாடி ப்ராப்பராக ஹைட்ரேட் ஆனால் மெட்டபாலிசமும் பெட்டராக ஒர்க் ஆகும். அதனால் டெய்லியும் போதுமான வாட்டர் ட்ரை பண்ணுங்கள். 3 to 4 லிட்டர்ஸ் கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறது கூல் ட்ரிங்க்ஸ், பேக்டு ஜூஸ், பிஸ்கெட், சிப்ஸ், சாக்லேட், பேக்கரி ஐட்டம், டீப் ஃப்ரை ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸு இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க. நானும் எல்லாமே ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்தி ஹேபிட்ஸை பில்ட் பண்ணிவிட்டு இருக்கேன். சஸ்டைனபிள் சேஞ்ச் தான் லாங் டைம் கண்டினியூ பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோட்டீன் கண்ட்ரோல். ரைஸும் சாப்பிடலாம், சப்பாத்தியும் சாப்பிடலாம், ஆனால் அளவு முக்கியம். வெயிட் லாஸ்னால் சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, பேலன்ஸ் மீல்ஸ் கரெக்டாக குவான்டிட்டியாக சாப்பிட்றது தான் ஹெல்தி வெயிட் லாஸ். இந்த சேலஞ்சில் நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன், என்ன ரிசல்ட் வருது எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த ஜேர்னியில் என்னோட சேர்ந்து வந்தால் ரொம்ப சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அச்சு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம 59 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.